ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸில் ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க. நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பற்றி பேசுங்க. அவர் வந்து 12 lakh ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷேருமே வித்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நண்பர். ஆனால் அது ஒரு நல்ல ஒப்பீனியனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அது வந்து ரொம்பவே பீக் லெவலில் இருக்குது. அந்த பங்கு எடுத்து பார்க்கும்போது 3673 ரூபாவில் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளாலலாம் கிட்ட கூட போக முடியாது. 50 வீக் லோ 1251 அதோட ஹை பார்க்கும்போது 3745. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் தான் அந்த ஃப்ரெஷ் 50 டச் பண்ணியிருக்குது. பட் ஒரு பீக் லெவலில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு முடிவு நல்ல முடிவாக தான் பார்க்குறேன். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு நெட்வொர்க் டெக்னாலஜிஸில் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு REC ஷேரில் வந்து அவர் 28 lakhs வந்து டிவிடெண்டுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கிட்டத்தட்ட 11 lakhs 1,15,000 பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 28 lakhs டிவிடெண்டுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் இப்போ நெகட்டிவில் இருக்கிறதே 1,15,000 அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலி நான் இதான் சொல்கிறது, உங்கள்கிட்ட யாராவது 28 lakhs ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்ஸில் அதுவும் டிவிடெண்டுக்கு வேண்டி யாராவது பல்க் காட்டி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா? இதான் சொல்கிறது. எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் வந்து இது மாதிரி மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அது வந்து ஸ்லோவாக தான் எதுலேயுமே யூஸ் பண்ணணும். இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டுக்கு எதுவுமே கணிக்க முடியாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே எதுவுமே கணிக்க முடியாது. நீங்கள் இது மாதிரி மிஸ்டேக்கை பண்ணவே செய்யாதீங்க எப்போதுமே. இந்த மாதிரி டிசிஷனுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ பல்க் அமௌண்ட்டெல்லாம் நான் வந்து ஒரு ஷேரில் ஒரே நாளில் 10,000 போடுறதுக்கு யோசிப்பேன். நீங்கள் வந்து என்ன தைரியத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் இது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். இது போக மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குன்னு பார்க்கும்போது அல்கம் லேபரேட்டரிஸ் இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாக இருக்கிற அல்கம் வெல்னஸ் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. ட்ரேட் ஜெனரிக் பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது அக்டோபர் 1 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அல்கம் லேபரேட்டரிஸ். ஸோ மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஆசாட் இன்ஜினியரிங் இவங்க வந்து $73.47 million ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். மிஸ்டுபி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் டர்பைன் ஏர்ஃபாயில்ஸ் அவங்களோட போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் வேல்யூ வந்து $156.36 million. ஸோ அந்த டீல் வந்து 5 year டீலு, கிட்டத்தட்ட 5 year டீலுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு கம்பெனிக்குள்ளே போட்டிருக்க டீலு 5 year டீலு, 1387 கோடி ஒர்த் ஆஃப் டீலு. இது ஆசாட் இன்ஜினியரிங் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆயில் இந்தியா லிமிடெட் இவங்க ஆந்திர பிரதேஷில் அந்த விஜயபுரம் 2 எக்ஸ்ப்ளோரரி வெல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்தமான் ஷாலோ ஆஃப்ஷோர் பிளாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ஃப்ளோ அதிகரிக்க சான்ஸ் இருக்குது ஆயில் இந்தியா லிமிடெடில். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்களோட சப்சிடரியில் ஸ்ரீராம் ஓவர்சீஸ் அது வந்து அவங்களோட சப்சிடரி. கேபிட்டல் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு 300 கோடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. சில லீடர்ஷிப் சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. MD CEO நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் CFO இப்படி சில லீடர்ஷிப் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். ஜிண்டால் ஸ்டீல் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 million tons per annum பிளாஸ்ட் ஃபர்னான்ஸு ஒடிசாவில் இருக்கிற அங்குல் பிளான்ட்டில் வந்து கெப்பாசிட்டியை வந்து டபுள் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹாட் மெட்டல் கெப்பாசிட்டி வந்து 4 million tons per annum இருக்கிறத 9 million tons per annum மட்டும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டீல் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் இது வந்து PG எலக்ட்ரோபிளாஸ்டோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி இருக்குது, PG டெக்னோபிளாஸ்ட். இவங்க வந்து 50 ஏக்கர் சைட் வந்து ஸ்ரீ சிட்டி ஆந்திர பிரதேஷில் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க 1000 கோடிக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் பிளான்ட்டு. 1.2 million ரெஃப்ரிஜிரேட்டர் per year வந்து இதில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது PG எலக்ட்ரோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிரிகேட் என்டர்பிரைசஸ் 1.35 acres ஆஃப் லேண்டு கோகோபேட் தெலுங்கானாவில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சூஸ் 110.14 crores அந்த ரேஞ்சில். இது வந்து அவங்களோட சப்சிடரிக்கு தான் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். சாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா 527 crores ஒர்த் ஆஃப் CGST அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸ் அந்த டியூட்டி வந்து இவங்களுக்கு GST பெனால்ட்டி நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நாங்கள் கோர்ட்டில் தான் அவங்க அப்பீல் பண்ணோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோத்ரேஜ் அக்ரோவெட்டு அந்த ஃபுட் ப்ராசஸிங் சமிட் நடந்ததில் அவங்க கொடுத்துருக்கிறது நாங்கள் 960 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஃபுட் ப்ராசஸிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்ஸ்ட்ரீம் இனோவேஷன் ஃபெசிலிட்டிக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இது கோத்ரேஜ் அக்ரோவெட் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் டாப் 10 2-wheeler சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ இதில் ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது ஸ்ப்ளெண்டர் தான். 3,11,698 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 2% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்டிவாக 2,44,471 யூனிட்ஸு 7% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஷைனு 1,63,963 யூனிட்ஸு 6% விழுந்திருக்கு. ஜூபிட்டர் 1,42,411 யூனிட்ஸு
59% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பல்சர் 1,09,382 யூனிட்ஸ் 61% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹெச்எஃப் டிலக்ஸ் 89,762 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க, 6% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆசஸ் 60,807 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 2% விழுந்திருக்கு. அப்பாச்சி 40,038 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் எக்ஸல் 43,886 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 1% விழுந்திருக்கு. பிளாட்டினா 39,110 யூனிட்ஸ் விற்றுருக்கு, 6% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து டாப் 10 அந்த டூ வீலர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்ஆர்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் ஒரு நியூ பிளான்ட் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பிளான்ட் வந்து நாங்கள் செட்டப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்ஆர்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபார்மா கம்பெனிஸ் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கிளென்மார் ஃபார்மசிட்டிகல்ஸ் 13,824 ஆசிலிக் ஆசிட் ஜெல் டியூப்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணது கோவா பிளான்ட்டில், அதை வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது கோவா பிளான்ட்டில், ஆனால் அவங்க ரீகால் பண்ணுறது கிளாஸ் 2 நேஷன் வைடு யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கிரானியூல்ஸ் இந்தியா 49,000 பாட்டில்ஸு டெக்ஸ்ட்ரோமி ஃபெட்டமின் சர்ச்சரைட் அந்த பாட்டில்ஸ் வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. இது போக ஜைடஸ் ஃபார்மசிட்டிகல்ஸ் இது வந்து அகமதாபாத் ட்ரக் மேக்கர், இவங்க வந்து 8,784 பாட்டில்ஸ் ஆஃப் ஆன்டிவைரல் ட்ரக்கு என்டிகேவிர் டேப்லெட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிகம் ஃபார்மசிட்டிகல்ஸ் இவங்களும் 230 பாட்டில்ஸ் விச் மீன்ஸ் 90 கவுண்ட் பாட்டில்ஸ் வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். துபாய் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சென்டர் பிரான்ச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிரான்ச்சு துபாயில் இருக்குது. அங்கே என்னென்னா நியூ கிளைண்ட்ஸை நீங்கள் ஆன்போர்ட் பண்ணக்கூடாது, 4 நான் ரெசிடென்ட் இந்தியன் கஸ்டமர்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. துபாய் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸ் அத்தாரிட்டி இவங்களுக்கு ஆன்போர்ட் பண்ணுறது நியூ கிளைண்ட்ஸை ஃபினான்ஷியல் ப்ரமோஷன் நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது 25-30 கோடி ஒர்த் ஆஃப் பேமெண்ட்ஸ் அந்த டெபாசிட்ஸை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் சுவிஸோட அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸில் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாண்ட்ஸில் இந்த பணத்தை டெபாசிட் பண்ண பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கதாட்டு செய்தி வந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி. பட் இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபார்மா செக்டார் 100% டேரிஃப் ஆல்ரெடி ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட்டில் இனி மண்டே மார்க்கெட் என்ன கதின்னு தெரில. இதில் கவனிக்க வேண்டியது மார்கன் ஸ்டான்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சன்ஃபார்மா குறிப்பாட்டு சன்ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக் ப்ரெசன்ஸ் யூஎஸில் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது மார்கன் ஸ்டான்லி சொல்கிறது அவங்க கஸ்டமர்ஸ்ட்டு வந்து அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ட்ரம்ப் போட்ட அந்த டிசிஷனில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா யூஎஸில் கம்பெனிஸ் பிளான் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ சன்ஃபார்மாக்கு யூஎஸில் பிளான் இருக்குது, அதனால ஸ்பெஷாலிட்டி ட்ரக்குக்கு டேரிஃப் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இது போக மினிமம் இம்பேக்ட் எங்கே ஆகும்னா லூப்பின்னு சிப்லா டாக்டரி லெபார்டரிஸ். ஆனால் இவங்களுக்கு யூஎஸில் இருக்க பிஸ்னஸ் ஜெனரிக் செக்மெண்ட்டு, இந்த ஜெனரிக் செக்மெண்ட்டுக்கு வந்து டேரிஃபில் ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் வருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பெருசாக ஃபார்மா கம்பெனிஸுக்கு டேரிஃப் எல்லாம் இம்பேக்ட் ஆகாது. அப்படி இம்பேக்ட் ஆகுனா அங்குள்ள மக்களை தான் அது எரிச்சல் படுத்தும். ஸோ அதனால் ஏன்னா அவங்களுக்கு தான் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸு இவங்க இப்போ வாட்டர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி வாட்டரில் கைண்ட்லி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில் கம்பெனிஸ் இருக்குது. டாட்டாவும் ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி வச்சுருக்காங்க பிராண்டு. அது போக இவங்க சௌகான் அந்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்லரி, அவங்க இப்படி நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பிளான் எப்படி தான் டெலிகாம் செக்டர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோவில் ஃப்ரீயாக வருவாங்க, அடுத்த ரேட்டு புஷ்ஷுன்னு போயிட்டு அடுத்து இதே மாதிரி தான் இப்போ கேம்போ கோலாவில் ரேட்டு கம்மியாக வந்தாங்க, அது என்றைக்கு ரேட்டு மேலே போகுதுன்னு தெரில. டெலிகாம், ஓடிடி, எஃப்எம்சிஜி, கேம்போ கோலா ட்ரிங்க்ஸ் இதில் தான் மார்க்கெட்டை டிஸ்ட்ரம்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற அதர் கம்பெனிஸுக்கும் அவங்க காம்படிஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போது 1 லிட்டர் ஆஃப் அந்த கேம்பா அது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே வந்து இப்போது மற்ற கம்பெனிஸ் எல்லாமே 1.5 லிட்டர் பேக் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி வருதுன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி கேம்பா ஷூர் 1 லிட்டர் பாட்டில் 15க்கு வருது. அதே இண்டிபெண்டன்ஸ் வந்து 1.5 லிட்டர் பேக் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த 200 ml பாட்டில்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஆக்சுவலி 1 லிட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ 20 ரூபாய்க்கு தான் விற்குது, ஆனால் இவங்க 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாட்டி உங்களுக்கு சாதகமாக போகும். பெப்சி, கோகோ கோலா வந்து ப்ரைஸை கம்மி பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து வாட்டர் மார்க்கெட் அந்த பாட்டில் வாட்டர் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு.
நெக்ஸ்ட் லாரஸ் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு சத்யநாராயண சாவா இவர் தான் ஃபவுண்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸோட நியூ ஃபார்ம் அந்த டேரிஃப் வந்து பிராண்டட் ட்ரக்ஸுக்கு வந்து வரதுனால லாரஸ் லெபார்டரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வருது. அவங்க சொல்கிறது நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்லேருந்தே மோஸ்ட்லி அதை கலெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. டேரிஃப் பட்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கிளைண்ட்ஸுக்கு தான் அந்த டேரிஃப் வந்து பாஸ் ஆகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் ரீஜன்லேருந்து வருது. அது ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏஆர்வி ட்ரக்ஸ். இதுலேருந்து தான் 40% ரெவன்யூ வருது. மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் வந்து இவங்களுக்கு ஆஃப்ரிக்கன் ரீஜன்லேருந்து வரதுனால பெருசாக எங்களுக்கு இம்பேக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிராண்டட் ட்ரக்ஸுக்கும் பிராண்டட் ட்ரக்ஸுக்கும் வந்து டேரிஃப் 100% வந்து பொருந்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தர போகிற ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் போனஸ் தர போகிற ஸ்டாக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போனஸ்னு பார்க்கும்போது GE லிமிடெட் இவங்க 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அக்டோபர் 3 எக்ஸ் போனஸ் டேட்டு. பாஷாக் லிமிடெட் 3:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. அக்டோபர் 3 ரெக்கார்ட் டேட்டு. ஷில்பா மெடிக்கர் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அக்டோபர் 3 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட். பஷாக் லிமிடெட் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அக்டோபர் 3 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு சுமிட் இண்டஸ்ட்ரீஸ் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அக்டோபர் 3 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வரதுன்னு பார்க்கும்போது ஷெஷாச்சல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க வந்து ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் பண்ணுறாங்க. மண்டே 29 ரெக்கார்ட் டேட்டு. ஸ்டார் ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்க ரைட்ஸ் இஷ்யூ 30 செப்டம்பர் ரெக்கார்ட் டேட்டு. ட்ரஸ்ட் எட்ஜ் கேபிட்டல் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ அக்டோபர் 1 ரெக்கார்ட் டேட்டு. ஷிவம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் ரீசொல்யூஷன் பிளானு அக்டோபர் 3 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. UH சவரி லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேரு. ஸோ 3 அக்டோபர் 3 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கார்பரேட் ஆக்ஷன் வர இருக்குது. இது போக கிளன்மார்க் ஃபார்மா 2.50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 3 எக்ஸ் டிவிடன் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடன் பேமெண்ட் ஆகுறது அக்டோபர் 26 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெலண்டிஸ் கொடுத்த அப்டேட்டு 1,23,000 US வெஹிக்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீகால் பண்ணுறாங்க. அந்த டிட்டாச் ட்ரிம் பீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டெலண்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெலண்டிஸ் வந்து சிம்பிளிஃபைட் பேட்டரி டெக்னாலஜிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. EVஸை வந்து அஃபோர்டபுளாக மேக் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராசஸை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டெலண்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.